மே மாதம் 2024 முதல் இஸ்ரேல் ரஃபா கடவைகளை மூடி வைத்திருக்கிறது, அதை கைப்பற்றி வைத்திருக்கிறது. எனவே அதிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பதுதான் கத்தாருடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. வெனிசுவேலாவில் நடைபெறக்கூடிய இந்த பதட்டத்துக்கு மத்தியில் பின்னாடி போக வேண்டிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது முன்னாடி வந்திருக்கிறாங்க. 51% 58% 7% எக்ஸ்ட்ரா நிலப்பரப்பை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளை காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற்றும், அவர்களை சோமாலிலேண்ட் அவர்களுடைய நிலப்பரப்புகளில் குடியமர்த்திக் கொள்ள வேண்டும். அகதிகளாக வருவாங்க, அதை இவங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த நிமிடம் வரைக்கும் நான் தான் வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன். வெனிசுவேலா தற்போது தற்காலிக இடைக்கால ஜனாதிபதியை தான் தேர்வு செய்திருக்கிறார்கள். நான் தான் வெனிசுவேலாவின் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி. நான் ஒரு இராணுவ கைதியாக மாறியிருக்கிறேன். உங்க இராணுவம் என்னை போர்க்கைதியாக பிடித்திருக்கிறதே தவிர நான் குற்றவாளி கிடையாது. குற்றவாளியாக இருந்தால் தான் நான் உங்கள்கிட்ட பெயில் கேட்கணும். நான் பெயில் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாதுன்னு அவர் மிக தெளிவாக திங்கட்கிழமை நியூயார்க்கினுடைய கூட்டாட்சி நீதிமன்றத்தில் பேசிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு பாரிய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாறியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. சர்வதேசம் அமைதி காத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் கத்தர் அரசாங்கம் சார்பாக இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பு காசா தொடர்பாக நடத்தப்பட்டிருந்தது. அதிலே அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் மிக முக்கியமான பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக காசா ஒப்பந்தம் எதிர்கொள்ளக்கூடிய சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் தொடர்பாகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. மஜித் அல் அன்சாரி கலந்து கொண்டிருந்தார். கத்தாருடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக அவர்தான் இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார், பல கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில தான் அரசியல் மிரட்டல்களுக்காக உதவிகளை பயன்படுத்துவதை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை கத்தார் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக காசாவுக்குள்ள உதவிகள் ஒரு நாளைக்கு குறைந்தது 600 கண்டெய்னர்கள்ல நுழைய வேண்டும், அதற்கு அனுமதி கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் 200க்கும் குறைவான கண்டெய்னர்கள் தான் ஒவ்வொரு நாளும் அனுப்பப்படுகிறது. மருந்து இல்லாமல், சுத்தமான தண்ணீர் இல்லாமல், உணவுகள் இல்லாமல் காசாவுடைய அப்பாவிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் இந்த மனிதாபிமான உதவிகளை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கத்தருடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருந்தது. கத்தரை தவிர்த்துட்டு வேறு எந்த நாடுகளும் இப்ப காசாவை பத்தி பெரிய அளவுல பேசுறதை நீங்க பார்க்க முடியாது. அப்பப்ப பேசுவாங்க, ஆனால் கத்தர் மாத்திரம்தான் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கவும் முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு பத்திரிகையாளர்களிடம் பேசிய மஜித் அல் அன்சாரி மேலதிகமாக என்ன சொன்னார்னா, ரஃபா கடவையை உடனடியாக திறக்க வேண்டும், அதுவும் முழுமையாக திறக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்காவோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் இஸ்ரேல் அதை செய்யாமல் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளோடு காசா யுத்த நிறுத்தத்தினுடைய 2ஆம் கட்டத்திற்கு தற்போது நாம் நுழைய வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக ஈஜிப்ட், டர்க்கி, அமெரிக்காவோடு நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை, மேல்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று மஜித் அல் அன்சாரி இன்றைக்கு தோஹாவில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது மட்டுமல்லாம காசாவில் இருக்கக்கூடிய கடைசி இஸ்ரேலிய பாடி கிடைக்கிற வரைக்கும் 2ஆம் கட்டத்திற்குள் நுழைய முடியாது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அறிக்கையை பற்றி மஜித் அல் அன்சாரி இடத்தில் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய நேரத்தில் மனிதாபிமான உதவிகளை அரசியல் மிரட்டலுக்காக இஸ்ரேல் பயன்படுத்துகிறது, இதை பயன்படுத்தவே கூடாது. அந்த ஒரு பாடியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை கொடுக்கத்தான் போறாங்க. தேடி எடுத்ததுமே அதுக்காக வேண்டி உதவிகள் கொடுப்பதை எப்படி இஸ்ரேல் நிறுத்த முடியும்? இது 2ஆம் கட்டத்திற்கு நுழைவதற்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. எனவே 2ஆம் கட்டத்திற்கு நுழைவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு கத்தர் முன்வைத்திருக்கிறது. மே மாதம் 2024 முதல் இஸ்ரேல் ரஃபா கடவைகளை மூடி வைத்திருக்கிறது, அதை கைப்பற்றி வைத்திருக்கிறது. எனவே அதிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பதுதான் கத்தருடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. இதுதான் காசாவில் தற்போது நடைபெறக்கூடிய நிலைமை தொடர்பாக கத்தருடைய அறிவிப்பாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி அல் ஜசீரா பிளஸ் வெளியிட்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். அது என்ன முக்கியமான
முக்கியமான செய்தி என்று சொன்னால், அல் ஜசீராவினுடைய பிளஸ் செய்தி அறிக்கையில் ஒரு தலைப்பாகவே என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, உலகம் முழுவதும் ஏதாவது ஒரு தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிற நேரத்தில், உலகமே ஒன்றை நோக்கி பார்க்கிற நேரத்துக்குள்ள காசாவை ஆக்கிரமிப்பதையும் அபகரிப்பதையும் இஸ்ரேல் முனைப்பு காட்டுகிறது என்பதுதான் அந்த தலைப்பு. அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உலகம் முழுவதுமே வெனிசுவேலாவை பற்றி தான் பேசப்படுகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கடத்தப்பட்டிருக்கிறார், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை மொத்தமாக கைப்பற்றுவதை அமெரிக்கா நோக்கமாக கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல வெனிசுவேலாவினுடைய செய்திகள் எல்லா ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக வருகிற அந்த காலகட்டத்துக்குள்ள இஸ்ரேல் காசாவில் பலவிதமான அழிவுகளையும் முன்னெடுக்கிறது. ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுவேலாவினுடைய அதிபரை அமெரிக்கா கடத்துகிறது. இஸ்ரேல் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசாவை மீண்டும் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. எல்லோ பார்டர் வரைக்கும் பின்னாடி இருந்தவங்க எல்லோ பார்டருக்கு முன்னாடி வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க ஜனவரி 3ஆம் தேதி. அதே நேரம் அக்டோபர் 2025 பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஒப்பந்தம் தான் யுத்த நிறுத்த ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிற நேரத்தில் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தின்படி எல்லோ பார்டருக்கு பின்னால் வரைக்கும் தங்களுடைய படைகளை நகர்த்துவதாக சொல்லி இருந்தது. ஆனால் இதுவரை 58% காசாவினுடைய நிலத்தை இஸ்ரேல் மீண்டும் கைப்பற்றி இருக்கிறது. ஒப்பந்தப்படி இஸ்ரேல்கிட்ட 51% நிலப்பரப்பும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் 49% நிலப்பரப்பும் இருக்கும். இரண்டாம் கட்டத்தில் எல்லோ பார்டர்ல இருந்து ரெட் லைனுக்கு அவங்க பின்னாடி போவாங்க. அப்படி போனாங்கன்னு சொல்லி சொன்னா இஸ்ரேல்கிட்ட 20% காசா நிலப்பரப்பும் 80% காசாவின் நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் வந்துவிடும். இந்த சூழல்ல வெனிசுவேலாவில் நடைபெறக்கூடிய இந்த பதட்டத்துக்கு மத்தியில் பின்னாடி போக வேண்டிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது முன்னாடி வந்திருக்கிறாங்க. 51% 58% 7% எக்ஸ்ட்ரா நிலப்பரப்பை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்துவிடும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டுவார்கள் எல்லோருமே சேர்ந்து. அதனால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடுவர்களை பேச சொல்கிறது. டர்க்கி பேசுங்க, ஈஜிப்ட் பேசுங்க, கத்தர் பேசுங்க என்கிற கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். வெனிசுவேலா தாக்குதலுக்கு மத்தியில் இந்த அநியாயத்தை இஸ்ரேல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது, அமெரிக்காவோடு கூட்டிணைந்து. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கடுமையாக்கி கொண்டிருக்கிறது. ரஃபா பார்டர் வழியாக உள்ளே நுழைய வேண்டிய உணவுகள் மருந்துகளை நுழைய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா சர்வதேச மட்டத்தில் காசாவினுடைய பேச்சு இப்ப குறைஞ்சிருக்குது, வெனிசுவேலாவினுடைய பேச்சு கூடி இருக்கிற இந்த கேப்புக்குள்ள தான் இதை பண்றது. மட்டுமல்லாம இந்த எல்லோ பார்டர் ரெட் லைன் எல்லாமே ஒரு பார்டர் மாதிரி கோடு கீறப்பட்ட பகுதி கிடையாது, இந்த எல்லைன்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய பேரல்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இது கோடு வரைகிற விவகாரம் கிடையாது தானே. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லை, அது கண்ணுக்கு தெரிகிற எல்லைன்னா ஒரு கட்டிடத்தை கட்டி ஒரு செவரை கட்டி இதுதான் எல்லைன்னு சொல்லிடலாம். காசாவினுடைய எல்லை கண்ணுக்கு தெரியாத எல்லை. இந்த கண்ணுக்கு தெரியாத எல்லையில தப்பித்தவறி அடுத்த பக்கம் அல்லது வேறு எங்கேயாவது ஒரு சிறுவர் கூட உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஏஜே பிளஸ் அல் ஜசீரா பிளஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல செய்தியில நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. காசாவினுடைய பகுதிகளை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. காசா சிட்டியை நோக்கியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் படைகள் நகர்த்தப்படுகிறது என்கிற செய்திகளை ஆதாரத்தோடு அல் ஜசீரா வெளியிடுவது மட்டுமல்லாமல் உலகம் திசை திரும்பப்படுகிற நேரங்களில் எல்லாம் இஸ்ரேல் இந்த காசா மீதான தாக்குதலை வளமை போன்று செய்திருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரமாக என்ன சொல்றாங்கன்னா, 2025 ஈரான் மீது 12 நாள் யுத்தம் நடைபெற்ற போதும் இஸ்ரேல் கட்டுக்கடங்காத தாக்குதல்களை காசா மீது நடத்தியது. இதுவே இஸ்ரேலுடைய பாணி என்கிறார் டிராப் சைட் வெப்சைட்டுடைய இயக்குனராக மத்திய கிழக்கு ஆய்வாளராக இருக்கக்கூடிய முபீன் ரப்பானி அவர்கள். சோமாலியாவில் இருந்து பிரிந்து நாங்கள் தனி நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சோமாலி லேண்ட், அந்த சோமாலி லேண்ட் உலகத்தில் எந்த நாடுகளுமே தனி நாடாக அங்கீகரிக்கல, ஈவன் அமெரிக்கா கூட அங்கீகரிக்கல. அந்த சோமாலி லேண்டை தற்போது தனி நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவங்க அறிவிச்சிருக்கிறது நமக்கு தெரியும். இப்படியான சூழ்நிலையில தான் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் கித்தியோன் சார் சோமாலி லேண்டினுடைய ஜனாதிபதி என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவரை சந்தித்திருக்கிறார். இவர்தான் சோமாலி லேண்டுடைய ஜனாதிபதி என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் இரோ என்கிறவர் இவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அவங்க வைத்திருக்கக்கூடிய பிளாகாக
இருக்கிறது. இது இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் சார் இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. இது சோமாலி லேண்டில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பு நமக்கெல்லாம் தெரியும். இஸ்ரேலை அங்கீகரிப்பதாக சோமாலிலாந்து சொல்கிறது, சோமாலிலாண்டை தனிநாடாக ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் சொல்கிறது. இதற்காக சோமாலியா இன்றைக்கு கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாம இந்த சோமாலிலாந்து இஸ்ரேலுடைய 3 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஹசன் ஷேக் முகமது கடந்த வாரமே சொல்லி இருந்தார். 3 நிபந்தனைகளை இஸ்ரேல் முன்வைத்திருக்கிறது. அந்த 3 நிபந்தனைகளையும் சோமாலிலாந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதில் முதலாவது நிபந்தனை, பாலஸ்தீன அப்பாவிகளை காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற்றும், அவர்களை சோமாலிலாந்து அவர்களுடைய நிலப்பரப்புகளில் குடியமர்த்திக் கொள்ள வேண்டும், அகதிகளாக வருவாங்க, அதை இவங்க ஏற்றுக்கொள்ளணும் என்கிறது இஸ்ரேலுடைய நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அதன் வளைகுடா ஏர்டன் வளைகுடாவில் இஸ்ரேலுக்கான ஒரு ராணுவ தளம் மிலிட்டரி பேஸ் உருவாக்குவாங்க, அதற்கு இவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், அதற்கும் சோமாலிலாந்து ஒப்புக்கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக இஸ்ரேலுடனான உறவுகளை மொத்தமாக சோமாலிலாந்து ஏற்றுக்கொண்டு எப்படி ஆல்ரெடி யுஏஇ, பஹ்ரைன், மொரோக்கோ ஆகிய நாடுகள் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற அமெரிக்க அதிபர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்களோ அதே மாதிரி சோமாலிலாண்டும் அதில் கையெழுத்திடுவாங்க என்று ஒரு 3 நிபந்தனைகளை சோமாலிலாந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சோமாலியாவினுடைய அதிபர் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்த நேரத்தில் சோமாலிலாந்து முன்னாடி உள்ள 2 நிபந்தனைகளை மறுத்து மூன்றாவது நாங்கள் இஸ்ரேலை தனிநாடாக ஏற்றுக்கிறது தான் போறோம் என்கிற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் காசா மக்களை வெளியேற்றுவது என்பது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கூட்டு சதி. அதற்கு பலவிதமான திட்டங்களை தீட்டினாங்க. ஜோர்தானுக்கு அனுப்ப போறோம், ஈஜிப்டுக்கு அனுப்ப போறோம், மற்ற ஆப்பிரிக்க நாடுகளோட பேசி பார்த்தாங்க. எந்த நாடுமே ஒப்புக்கொள்ளாத நேரத்தில் தற்போது சோமாலிலாந்து என்கிற துரோகிகள் கூட்டம் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவர்களுடைய சந்திப்பு தான் இன்றைக்கு நடைபெற்றக்கூடிய நேரத்தில் சோமாலிலாந்தினுடைய ஜனாதிபதி விரைவிலேயே இஸ்ரேல் போவார், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு சந்திப்பை நடத்துவார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் நமக்கெல்லாம் தெரியும் வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது பண்ணுவதாக கூறி கடத்தி கொண்டு போனாங்க அமெரிக்காவினுடைய டெல்டா போர்சஸ். அமெரிக்காவினுடைய டெல்டா போர்சஸ்ங்கிறது உலகத்திலேயே நம்பர் 1 போர்சஸாக சொல்லப்படுகிறது. அவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி திட்டங்களோட செயல்படுவாங்கிறது வெளிப்படையாக எந்த ஒரு இணையதளத்திலேயோ சோர்சஸ்லேயோ கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்கும். அவ்வளவு பயிற்சி பெற்ற ஒரு பலம் வாய்ந்த போர்சஸ்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த டெல்டா போர்சஸ் தான் ஒசாமா பின் லேடனை பாகிஸ்தானுக்குள்ள கொன்றோம் என்று சொல்லி ஒபாமா காலத்தில் அறிவிச்சாங்கல்ல, அதையும் தாங்கள் செய்ததாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவங்க பல சாகசங்களை செஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த டெல்டா போர்சஸ் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த நிக்கோலஸ் மதுரோவை வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள அவர்களுடைய ஏரியாவுக்குள்ள புகுந்தே அரெஸ்ட் பண்ணாங்க, கடத்தி கொண்டு வந்தாங்க. இதில் என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னா, அப்ப அது வரைக்கும் இவருடைய நாட்டு ராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, உள்ள நுழையும் போதே ரேடார் கண்காணிப்பு அமைப்புகளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் அதற்குரிய திட்டங்களோடு அமெரிக்கா ஆஃப் பண்ணிட்டாங்க. ரேடார்ல நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலா வான்பரப்பில் அமெரிக்க விமானங்கள் பறந்ததை கண்காணிக்க முடியவில்லை. அதை ஆஃப் பண்ணி ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே உடனடியாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலாவினுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பாக விமானப்படை தளம், ராணுவத்தினுடைய விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. அதிபர் மாளிகையை சுற்றி கூட ஏவுகணை தாக்குதல்களை தடுக்கக்கூடிய விதமான தடுப்பு அமைப்புகள் இருந்தது. அவை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கினாங்க. ஏன்னா அமெரிக்கன் போர்சஸ் உள்ள வந்து தாக்குதல் நடத்தும் போது திருப்பி இவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது என்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் ஆல்ரெடி உள்ள போனாங்க. உள்ள நிக்கோலஸ் மதுரோவினுடைய ஆட்கள்லேயே ஒருவனை உளவு பணிகளுக்கு பணியமர்த்தி அவன் மூலமாகத்தான் எல்லா தகவல்களையும் அவர்கள் எடுத்ததாக சொல்லப்படுது. நிக்கோலஸ் மதுரோவை சுற்றி முதல் கட்ட பாதுகாப்புக்கு கியூபன் போர்சஸ் தான் இருந்தாங்க. அந்த கியூபன் போர்சஸ்ல 30 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு கியூபா அரசாங்கம் சொல்லுது. ஏன்னா கியூபா முழுவதுமாக பெட்ரோலை எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலாவில் இருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த பெட்ரோல் எடுப்பதற்கு பகரமாக கியூபாவினுடைய போர்சஸ் தான் வெனிசுவேலாவினுடைய அதிபரை காலாகாலமாக பாதுகாத்து அதற்கு பிறகு அடுத்த கட்டமாகத்தான் வெனிசுவேலாவினுடைய போர்சஸே இருப்பாங்க. முதல் கட்ட பாதுகாப்பில் யார் இருப்பாங்கன்னா கியூபன் போர்சஸ் தான் இருப்பாங்க. அந்த கியூபன் போர்சஸ் சேர்ந்த 30 பேருக்கு மேல இந்த கடத்தல் நிகழ்வில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நிக்கோலஸ் மதுரோ நேற்றைய தினம் பெடரல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு விசாரணை நடைபெற்றிருந்தார். அந்த விசாரணைக்கு அவரும் அவருடைய மனைவியும் அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன கவனிச்சுக்கணும்னு கேட்டா, எதற்காக
இந்த மாதிரியான ஒரு நிலையை அமெரிக்கா கையில் எடுத்ததுன்னா உலகத்துக்கு தெரியும் பெட்ரோ டாலர் தான் பிரச்சனை. அதாவது டாலர்ல பெட்ரோலை நாங்கள் பிசினஸ் பண்ண மாட்டோம் என்கிற நிலையை வெனிசுவேலா எடுத்தது மிக கடுமையாக 2017க்கு பிறகு அவங்க அதை ஃபாலோ பண்ணி வர்றாங்க. அது அமெரிக்காவுக்கு பலத்த ஒரு இழப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாம் கட்டமாக வெனிசுவேலாவை சுற்றி இருக்கக்கூடிய செல்வங்கள் அவற்றை அபகரிப்பதுதான் மெயின் நோக்கமாகவே இருக்கிறது. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அல் ஜசீரா பிளஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுப்பில் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுவேலா. தற்போதைய நிலையில் கிட்டத்தட்ட 300 பில்லியன் பெரல்களில் பெட்ரோல் எடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பெட்ரோல் இருக்கிறது. ஈவன் சவுதி இடத்துல கூட அது கிடையாது. அதை தாண்டி லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அதிகமான இயற்கை எரிவாயு எல்பிஜி சொல்லுவாங்களா இல்லையா, அந்த எல்பிஜி கேஸ், அந்த வகையான இயற்கை எரிவாயு அதிகமாக இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடு வெனிசுவேலா தான். எந்த அளவுக்கு கேட்டா 6300 பில்லியன் கியூப் மீட்டர் அளவுக்கு அவங்க கிட்ட இயற்கை எரிவாயு இருக்கு. இப்ப அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதிகமான இயற்கை எரிவாயுகள் அவங்க கத்தர், ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. வெனிசுவேலாவை கைப்பற்றுவது அல்லது அடக்கிக் கொள்வது, அவர்களுடைய பெட்ரோலையும் இயற்கை எரிவாயுவும் அபகரித்துக் கொள்வதற்காக. அதே போன்று தென் அமெரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான தங்க வைப்பு தொகையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடும் வெனிசுவேலா. அவங்க கிட்ட அதிகமான தங்கம் இருக்குது. எந்த அளவுக்கு கேட்டா, நிக்கோலஸ் மதுரோ கடத்தப்பட்டதற்கு பிறகு ஒரு அவுன்ஸ் தங்கமே $4400 அதிகப்படியாக விற்கிற நிலைக்கு மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட தங்க இருப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அரிய வகை கனிமங்களை கொண்ட ஒரு நாடாக நிக்கோலஸ் மதுரோவினுடைய வெனிசுவேலா இருக்கிறது. கோல்டன், தோரியம் இது போன்ற அரிய வகையான கனிமங்கள் வெனிசுவேலாவில் கிடைக்கிறது. எந்த அளவுக்குன்னா செல்போன், அதே போன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஆயுதங்கள், இதுக்கெல்லாம் இந்த கனிம வளங்களை தான் பயன்படுத்துவார்கள். ஆல்ரெடி உக்ரைனோட இது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்தார். இந்த அரிய வகை கனிமங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா எல்லாத்தையுமே அவங்க சைனாவிடமிருந்து எடுக்க வேண்டியிருக்குது. சைனாவுக்கு டிபெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதையெல்லாம் அவங்க அபகரிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த அரிய வகை கனிமங்களுடைய விலைகளும் தற்போது அதிகரித்து வரக்கூடிய நேரத்தில் செல்போன், லேப்டாப்பு, அதே போன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ வருது, BYD, அது டெஸ்லா எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தானே வருது. இந்த வெஹிக்கிள்களுக்கு தேவையான பேட்டரியை தயாரிப்பதற்கு மிக முக்கியமாக பயன்படுறது லித்தியம். இந்த லித்தியம் அதிகமாக சைனாவிடமிருந்து எல்லா நாடுகளும் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதுனால லித்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக வெனிசுவேலா இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய 60% லித்தியம் வெனிசுவேலாவை சுற்றி இருக்கிறதாகவே நம்பப்படுகிறது. உலகத்தில் 100% லித்தியத்தில் 60% லித்தியம் வெனிசுவேலாவை சுற்றித்தான் இருக்கிறது. எனவே வெனிசுவேலாவை அண்ட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாலே உலகத்தினுடைய பொருளாதாரம், உலகத்தினுடைய ஆயுத வல்லமை, உலகத்திலேயே நாங்க தான் எல்லாமே. நாங்க தான் எல்லாத்துக்கும், பெட்ரோலுக்கு நாங்க சொல்றதான் விலை, லித்தியத்துக்கு நாங்க சொல்றதான் விலை, செல்போனுக்கு நாங்க சொல்றதான் விலை, வெஹிக்கிளுக்கு நாங்க சொல்றதான் விலைன்னு இந்த பொருளாதாரத்தில் சீனாவை கீழே தள்ளி அமெரிக்கா மேலே வந்து விடலாம் என்கிறதுக்கான ஒரு முனைப்பாக தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வேலையை செஞ்சிருக்கிற அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மிக தெளிவாக நீதிமன்றத்தில் பேசினார். குறிப்பாக அவர் நீதிமன்றத்தில் பெயில் கேட்கல, எனக்கு பிணையில் என்ன விடுதலை செய்யுங்கன்னெல்லாம் கேட்கல. ஏன் கேட்கலங்கிறதுக்கே மிக தெளிவாக அதில் அவர் சொல்லிட்டார். என்னன்னா, இந்த நிமிடம் வரைக்கும் நான் தான் வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறேன். வெனிசுவேலா தற்போது தற்காலிக இடைக்கால ஜனாதிபதியை தான் தேர்வு செய்திருக்கிறார்கள். நான் தான் வெனிசுவேலாவின் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி. நான் ஒரு இராணுவ கைதியாக மாறியிருக்கிறேன். உங்க இராணுவம் என்னை போர்க்கைதியாக பிடித்திருக்கிறதே தவிர நான் குற்றவாளி கிடையாது. குற்றவாளியாக இருந்தால் தான் நான் உங்கள்கிட்ட பெயில் கேட்கணும். நான் பெயில் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாதுன்னு அவர் மிக தெளிவாக திங்கட்கிழமை நியூயார்க்கினுடைய கூட்டாட்சி நீதிமன்றத்தில் பேசிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நீதிமன்றத்துக்குள்ள நுழையும் போதே நிக்கோலஸ் மதுரோ சிரிச்சுக்கிட்டே போறாரு. அந்த செய்திகளை எல்லாம் இன்னைக்கு பரவலாக எல்லா ஊடகங்களையும் பார்க்க முடியும். ஈவன் நியூயார்க் டைம்ஸ் உட்பட சிரிச்சுக்கிட்டே நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு நிக்கோலஸ் மதுரோ. அதுக்கான சில காரணங்களும் இருக்கலாம். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் இனிமே அமெரிக்கா அவரை ரிலீஸ் பண்ணணும்னு அவர் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டாங்களோ அது மாதிரி ஒரு காரணம் சொல்லி அவர் தூக்கில் போடுறது கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு நிலையில் அவர் ஒரு கம்யூனிச சிந்தனையில் ஒரு போராளியாக வளர்ந்தவர். அவருக்கு முன்பதாக இருந்த அவருடைய முன்னோடி முன்னாள் ஜனாதிபதி யூகோ சாவேஸினுடைய பாசறையில் வளர்ந்தவர். அந்த மாதிரி ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்டவருங்கிறதுனால தான் ஒரு பலவீனப்பட்டவன், பயந்தவன் என்ற மாதிரி ஒரு காட்சியை உண்டாக்குவதற்கு அவர் எப்போதும் விரும்ப மாட்டார். தைரியமாகவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு, சிரிச்சுக்கிட்டே ஆஜராகிறாரு. அதற்கு
பிறகு எதிர்வருகிற மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவினுடைய சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். மார்ச் 17 தான் விசாரணைகள் ஆரம்பிக்கும் என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு மத்தியில் இன்னும் ஒரு 5 நாடுகள் மேலே இப்படியான பாய்ச்சல்களை அமெரிக்கா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதை ஒரு தனி வீடியோவாக நாம் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.